நம்ம சேனல்ல கிரானியை பத்தி கொஞ்சம் ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். பட் அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா கேமோட ஸ்டோரி, பட் இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ ஸ்டோரி. ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கவங்க தான் ரியல் லைஃப் கிரானி. உங்க நேம் வந்து பாத்தீங்கன்னா டமாரா சம்சோனோவா. இவங்க ரஷ்யால தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ரஷ்யாலேயே மிகப்பெரிய சீரியல் கில்லர்னு சொல்றாங்க. இவங்க எப்படி சீரியல் கில்லர் ஆனாங்க அப்படின்றது ஸ்டோரியில பார்க்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலாம் நார்மலா தான் இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு நல்ல ஜாப்லயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்களுக்கு மேரேஜும் ஆகிருது. இவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹவுஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டமாராவோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்க எப்படி இறந்தாங்கன்றதுக்கான ஒரு ஹிண்ட் கூட அவங்களுக்கு கிடைக்கல. டமாரா ஹஸ்பண்டோட அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே இப்போ டமாரா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த அபார்ட்மெண்ட்ல டமாரா இந்த ஹவுஸை வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு விட்டுறாங்க. இவான் அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டமாராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான கேட்டரினா வந்து வீடு இல்லாம எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்டரினாக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அன்யான் இருக்காங்க. அவங்களும் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க, அவங்க கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.